தமிழகத்தில் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அரசு மருத்துவர் பாலகிருஷ்ணன் விரிவான விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து அவருடன் எமது செய்தியாளர் சக்திவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது காணலாம். தமிழ்நாட்டின் தேர்தல் அலை ஓரளவுக்கு ஓய்வு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வெப்ப அலை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த கடும் வெப்பத்திலிருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி டாக்டர் பாலகிருஷ்ணன் நம்மளோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவருடன் கேட்டறிவோம். மெயினாக லைட் வெயிட் உடைகள் அணியணும். அது மாதிரி வெயில் பட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி லைட் கலர் துணிகள்லாம் கலர் டிசைன்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி பிளாக் கலர் துணியெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த தண்ணீர் நிறைய குடிக்கணும். தாகம் இருந்தால் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. தாகம் இல்லைனாலும் பீரியாடிக்கலாக கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். எலக்ட்ரோலைட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாமல் அவங்க மெயினாக ஆல்கஹால், காஃபி போன்ற பானங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த வயதினர் இப்போ சிறு வயதினர்களா இல்லை வயதானவர்கள் யார் இந்த வெளியே போகிறத அதிகமாக தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு 13 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க, ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ள ஒரு வயதானவர்கள்லாம் கொஞ்சம் வெளியில் போகிறத தவிர்க்கலாம். அது இல்லாமல் ரொம்ப நோய்வாய்ப்பட்டவர்கள் வெளியில் போகிறதையும் தவிர்ப்பது நல்லது. வருடம் கணக்கு சொல்கிறாங்க அந்த வெயிலான உயிரிழப்புங்க. அது எந்த ஒரு நிலையில் சார் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நேரம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறது. அந்த வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகும்போது உடம்புடைய ஹீட் அதிகமாகி அது அவங்களுடைய உடலுடைய நீர் சத்தை உறிஞ்சி எடுப்பதனால பிபியெல்லாம் குறைஞ்சி அவங்களுடைய அதாவது அந்த மயக்க நிலைக்கு செல்கிறாங்க. அது மாதிரி டைமில் உடனே நம்ம ஒரு உதவி கொடுக்குற மாதிரி பக்கத்தில் மருத்துவமனைகள் அது மாதிரி இருந்து எடுத்தாங்கன்னா தவிர்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப நீண்ட தூரத்துக்கு வெயிலே தொடர்ந்து வேலை செய்கிறவர்கள்லாம் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் பொழுது அவங்களுக்கு முதலுதவி தகுந்த நேரத்தில் கிடைக்காதனால அவங்க இறக்க நேரிடும். உணவை பற்றி சொன்னீங்க. இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா நம்ம உடல் வெப்பம் தனியும், இந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகளையும் சரி, அது மாதிரி பழங்களையும் சாப்பிடுவது நல்லது.